மக்களே, இன்று நாம் திருக்குறள் 394ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் இயலில் இடம்பெற்றுள்ள கல்வி அதிகாரத்தின் 4ஆம் குறள். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல். அனைத்தே புலவர் தொழில். இந்த குறள் சொல்வது என்னவெனில், அறிவும் சிரமம் கூடிய மனிதன் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். உவப்பு என்றால் போராடும் வீரன் போல, தலைக்கூடி என்றால் தனி எண்ணம் இல்லாமல் கூட்டமாக யோசிக்க திறன் அடைய வேண்டும். அது புலவரின் பணியாகும். இன்று கல்வி மற்றும் அறிவு மட்டுமின்றி வாழ்க்கையின் எல்லா துறையிலும் இவ்வாறான அணுகுமுறை அவசியம். உதாரணமாக, ஒரு பள்ளி தலைவன் மாணவர்களை குழுவாக சிந்தித்து புதிய திட்டங்களை உருவாக்கும் போது இந்த கருத்தை பயன்படுத்தலாம். அதன் மூலம் பள்ளி முழுவதும் மேம்படும். இன்னொரு உதாரணம், ஒரு குடும்பத்தில் முதியவர்களும் இளையோரும் ஒன்றாக கருத்து கலந்துரையாடி குடும்ப முடிவுகளை எடுக்கும் போது இன்றைய காலத்தின் புலவர் தொழில் போன்று முடிவு எடுக்கப்படலாம். இது பள்ளி, வேலை, குடும்பம் எல்லா இடங்களிலும் பொருந்தும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறள் முக்கியமானது, ஏனெனில் தனிப்பட்ட அறிவை மட்டுமல்ல, கூட்டுச் சிந்தனையையும் மதிப்பிடுகிறது. நவீன தொழில்நுட்ப காலத்தில் குழு வேலை மற்றும் படைப்பாற்றல் மிகப்பெரிய மதிப்பை கொண்டுள்ளது. இந்த குறளை நாம் தொடர்ந்தால் தனியார் பணி வளர்ச்சி மட்டுமல்ல, சமூக பொறுப்பும் அதிகரிக்கும். அதனால் அறிவுடன், ஒத்துழைப்பு மனசுடன் வாழ்வது நமக்கு வெற்றி மற்றும் மகிழ்ச்சி தரும். இதனால்தான் இது மிக்க அழகாக எடுத்துக் கூறுகிறது. உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல். அனைத்தே புலவர் தொழில். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.